ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிறுகீரை பொரியல் செய்ய போகிறோம். அது நான் 5 கட்டு கீரை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக துருவி போடுறதுக்காக 4 பீஸ் தேங்காய், 4 பச்சை மிளகா, 10 பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன். சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதாலும் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம கீரை சேர்த்துக்கலாம். கீரை போட்டாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுக்குங்க. நம்ம கடைசியாக போடுறதுக்கு தேங்காவை போய் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கீரை நல்லா வதங்கின பிறகு உப்பு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும். தண்ணி எல்லாம் வற்றி கீரை நல்லா வெந்துச்சுங்க. நம்ம இப்போ துருவி வச்ச தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு போட்டு துருவணும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அதாங்க, கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.